வெல்கம் டு அவர் எஸ்டிஎஸ் கிட் சேனல். இப்போ கலை திருவிழா நடந்துட்டுருக்குல்ல. இப்போ இந்த கலை திருவிழாவில் பசுமையும் பாரம்பரியங்கிற தலைப்பில் ஒரு சுவாரஸ்யமான கதையை பார்க்கலாமா? ஒரு காலத்தில் ஒரு சிறிய கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தின் பெயர் பசுமைபுரம். பெயருக்கு ஏற்ப அக்கிராமம் முழுவதும் மரங்கள், செடிகள், கொடிகள் என எங்கு பார்த்தாலும் பசுமையாகவே இருக்கும். அந்த கிராமத்து மக்கள் பல தலைமுறைகளாக இயற்கையோடு இணைந்து வாழ்ந்து வந்தனர். அவர்களின் பாரம்பரியமே இயற்கையை போற்றி பாதுகாப்பதுதான். அந்த கிராமத்தில் தேன்மொழி என்ற ஒரு சிறுமி இருந்தாள். அவளுக்கு அந்த கிராமத்தின் மரங்கள், செடிகள் எல்லாருமே நண்பர்கள் போல். ஒவ்வொரு மரத்திற்கும் ஒரு பெயர் சூட்டி அதனிடம் பேசுவாள். அவளது தாத்தா அந்த கிராமத்தின் தலைசிறந்த அறிஞர். கிராமத்தின் மரங்கள், பறவைகள், மூலிகைகள் என அனைத்தை பற்றியும் அவருக்கு நன்றாக தெரியும். ஒரு நாள் தாத்தா தேன்மொழியை அழைத்து, தேன்மொழி, நாம் இந்த நிலத்தை பாதுகாப்பது வெறும் கடமை அல்ல, அது நம் பாரம்பரியம். நம் முன்னோர்கள் ஒவ்வொரு மரத்தையும் செடியையும் குடும்ப உறுப்பினர்களாக பார்த்தார்கள். அந்த பாரம்பரியமே நம் கிராமத்தை காப்பாற்றுகிறது என்றார். இவ்வாறு இருக்க, அந்த கிராமத்துக்கு அருகில் இருந்த ஒரு பெரிய நகரத்திலிருந்து ஒரு கட்டுமான நிறுவனம் அந்த கிராமத்திற்கு வந்தது. அவர்கள் பசுமைபுரத்தை ஒரு சுற்றுலா மையமாக மாற்ற விரும்பினர். கிராமத்தின் அழகிய சோலைகளை அழித்து பெரிய ஹோட்டல்கள் மற்றும் கடைகளை கட்ட திட்டமிட்டனர். இதை அறிந்த கிராம மக்கள் மிகவும் சோகமடைந்தனர். ஆனால் தேன்மொழிக்கு அந்த நகரத்து நிறுவனத்தின் திட்டம் பிடிக்கவில்லை. அவள் அந்த திட்டத்தை முறியடிக்க யோசனை செய்தாள். அவள் தாத்தாவிடம், தாத்தா, நாம் இதை சும்மா விடக்கூடாது, நம் பாரம்பரியத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்றாள். அதற்கு தாத்தா, நம்மால் என்ன செய்ய முடியும், அவர்கள் சக்தி வாய்ந்தவர்கள் என்றார். நமது பாரம்பரியமே நமது சக்தி என்றாள் தேன்மொழி. கிராமத்து இளைஞர்களை ஒன்று திரட்டினாள். அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த கிராமத்தின் தனித்துவமான பாரம்பரியத்தை பற்றிய ஒரு குறும்படத்தை உருவாக்க தொடங்கினர். அவர்கள் அந்த கிராமத்து மக்கள் இயற்கையை எப்படி வணங்குகிறார்கள், பாரம்பரிய மூலிகை மருந்துகளை எப்படி பயன்படுத்துகிறார்கள், பறவைகளையும் விலங்குகளையும் எப்படி பாதுகாக்கிறார்கள் என்பதை பற்றிய ஒரு படத்தை தயாரித்தனர். அந்த குறும்படத்திற்கு பசுமையும் நம் பாரம்பரியமும் என்று பெயரிட்டனர். அவர்கள் அந்த குறும்படத்தை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்டனர். படம் மிகவும் பிரபலமானது. பல சுற்றுலா ஆர்வலர்கள், வரலாற்று ஆய்வாளர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் அந்த கிராமத்தை ஆதரித்தனர். அந்த நகரத்து நிறுவனத்திற்கு எதிராக போராட்டங்கள் வலுப்பெற தொடங்கின. இறுதியில் நகரத்து நிறுவனம் தங்கள் திட்டத்தை கைவிட வேண்டியதாயிற்று. பசுமைபுரம் அதன் பசுமையையும் பாரம்பரியத்தையும் இழந்திடாமல் பாதுகாக்கப்பட்டது. தேன்மொழி தாத்தாவிடம், பாருங்கள் தாத்தா, நம் பாரம்பரியம்தான் நம்மை காப்பாற்றியது என்றாள். தாத்தா அவளை பெருமையுடன் பார்த்தார். அவளை கட்டி அணைத்து, ஆம் தேன்மொழி, இயற்கையை பாதுகாப்பது வெறும் அறிவு அல்ல, அது நம் இதயத்தில் உள்ள ஒரு பாரம்பரியம். அதை உணர்ந்த நீ நம் கிராமத்தின் உண்மையான பாதுகாவலி என்றார். அந்த கிராமம் அதன் பசுமையின் மூலமும் தலைமுறைகள் கடந்து அதன் பாரம்பரியத்தின் மூலமும் உலகத்திற்கே ஒரு உதாரணமாக மாறியது. என்ன கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா? கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை கலைத்திருவிழாவில் சொல்லி வெற்றியையும் அள்ளுங்கள்.